ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். பேங்க் எக்ஸாம் ரயில்வேல டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு டைப்பு டைம் அண்ட் ஒர்க்கில் இது ஒரு டைப்பு. ஏ அண்ட் பி அண்டர்டேக் டு டூ தி பீஸ் ஆஃப் ஒர்க் ₹600. A alone can do it in 6 days, and then when B alone can do it in 8 days. With the help of the C, they finish it in 3 days. Find the share of each ன்னு சொல்லி கேட்டிருக்கு. 3 பேரோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கு. ரைட். ஏ மட்டும் அந்த வேலையை வந்து 6 நாளில் முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை வந்து 8 நாளில் முடிப்பார், 8 நாளில் முடிப்பார். சி சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 3 days முடிப்பாங்க. சி மட்டும் 3 daysல முடிக்கல, ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 3 daysல முடிப்பாங்க. கொஸ்டின் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, ஏபி வந்து ஒரு ஒர்க்கை வந்து அசைன்மெண்ட் வாங்குறாங்க. அந்த ஒர்க்கோட ரூபாயை வந்து 600 சொல்லி பேசி முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த ஒர்க்கை செஞ்சார் அப்படின்னா 6 நாளில் முடிப்பார். பி மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா 8 நாளில் முடிப்பார். சி சேர்ந்தார் அப்படின்னா ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 3 daysல முடிப்பாங்க. ஃபைண்ட் தி ஷேர் ஆஃப் ஈச்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ஏயோட ஷேரு, பியோட ஷேரு, சியோட ஷேர் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஏயோட ஷேர்னால் ஏயோட ஒர்க்கு நமக்கு இருக்குது, 6 நாளில் முடிப்பார். பியோட ஷேர் அப்படின்னா பியோட ஒர்க் இருக்குது, 8 days சொல்லியிருக்கு, நம்ம பார்த்துடலாம். ஆனால் சியோட ஒர்க் வந்து நம்ம கொடுக்கல. ஏபிசி 3 பேர் சேர்ந்து 3 daysன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க வேண்டியது சியோட ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். சியோட ஒர்க்கை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஷேர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சியோட ஒர்க்கை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏபிசி 3 பேரோட ஒர்க்கு கொடுத்துருக்கு. இதில் வந்து ஏபியோட ஒர்க்கை வந்து நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா சியோட ஒர்க்கு கிடச்சிடும். அப்போ ஏபிசி 3 பேரோட 1 day ஒர்க் எடுக்கணும். ஏபிசி 3 பேரோட 1 day ஒர்க் எவ்வளவு? இங்கே 3 daysன்னு கொடுத்துருக்கு. அப்போ 3 பேர் சேர்ந்தால் 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் எவ்வளவோ 1/3. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் எவ்வளவு? 1/3. அப்போ நம்ம எழுதிக்கணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் வந்து 1/3. சரி, இப்போ இதிலேருந்து நான் பி மைனஸ் சி ஏ ப்ளஸ் பி இதுலேருந்து ஏ ப்ளஸ் பியை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு சியோட ஒர்க்கு கிடைக்கும். சியோட ஒர்க்கை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா 3 பேரோட ஒர்க்கில் வந்து ஏ ப்ளஸ் பியோட ஒர்க்கை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சியோட ஒர்க்கு கிடைக்கும். அப்போ 1/3 மைனஸ் ஏயோட 1 day ஒர்க்கு எவ்வளவு? ஏ மட்டும் அந்த வேலையை வந்து 6 நாளில் முடிப்பார். அப்போ ஏயோட 1 day ஒர்க்கு என்னது? 1/6. பியோட 1 day ஒர்க்கு எவ்வளவு? பி மட்டும் அந்த ஒர்க்கை வந்து 8 daysல முடிப்பாங்க. அப்போ பியோட 1 day ஒர்க்கு 1/8. இப்போ 1/3 மைனஸ் 1/6 ப்ளஸ் 1/8. நம்ம 24 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 24 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 1/3 நான் 8/24 போடலாமா? சரி, 1/6 4/24 போடலாமா? 1/8 3/24 போடலாமா? அப்போ 8 மைனஸ் 4 ப்ளஸ் 3/24. அப்போ 8 மைனஸ் 7/24 which is equal to 1/24. ஓகேவா? அப்போ சியோட ஒர்க்கு எவ்வளவு அப்படின்னா 1/24 ஒரு நாள் ஒர்க்கு. சியோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/24. அப்போ ஷேர் கேட்டிருக்கு. அப்போ ஷேர் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏயோட 1 day ஒர்க்கு, பியோட 1 day ஒர்க்கு, சியோட 1 day ஒர்க்கு பார்க்கணும். ஏயோட 1 day ஒர்க்கு வந்து 1/6. ஏ மட்டும் அந்த டூ இட் 6 days கொடுத்துருக்கு. அப்போ ஏயோட 1/6 ஏயோட 1 day ஒர்க்கு 1/6. பியோட 1 day ஒர்க்கு வந்து 1/8. பி alone can do it in 8 days. சியோட 1 day ஒர்க்கு இப்போ தான் பார்த்தோம், அது கொடுக்கல, அதை கண்டுபிடிக்க தான் நான் ஃபஸ்ட்டு அதை செஞ்சோம். ஸோ அது வந்து 1/24. அப்போ இதுதான் ஏபிசியோட ஷேர். ஸோ இங்கே நான் 24 காமனாக எடுத்துடலாமா? 24 காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே 4/24 1/6 4/24 போடலாமா? 1/8 3/24 போடலாமா? ஸோ இது 1/24 தான் இருக்குது. 1. அப்போ ஏக்கு வந்து 4 ஷேரு, பிக்கு வந்து 3 ஷேரு, சிக்கு வந்து 1 ஷேர் கிடைக்கும். ஏக்கு வந்து 4 ஷேரு, பிக்கு வந்து 3 ஷேரு, சிக்கு வந்து 1 ஷேர் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஒர்க்கை பொறுத்து. ஓகேவா? சரி, அப்போ 4 ஷேரு 3 ஷேரு 1 ஷேர். அப்போ மொத்தம் எத்தனை ஷேரு? 8 ஷேர் வரும். மொத்தம் 8 ஷேர். அப்போ 600 வந்து 8ஆக பிரிக்கணும். 600 ரூபா வந்து 600 தானே பேசியிருக்காங்க. 600 வந்து 8ஆக பிரிக்கணும். 600 வந்து 8ஆக பிரிக்கணும். சரி, ஸோ பிரித்தா எவ்வளோ கிடைக்கும்?
60 இல்லையா?